பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகையென்று கண்டறிக. நிகழ்காலப் பெயரெச்சம், இறந்த காலப் பெயரெச்சம், எதிர்காலப் பெயரெச்சம், குறிப்புப் பெயரெச்சம். விடை: எதிர்காலப் பெயரெச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரைக் கண்டறிக. நடந்தது, நடப்பது, நடப்பவை, நடந்தவன். விடை: நடந்தவன். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பான் மொழி, சீன மொழி, போர்த்துகீசிய மொழி, பிரெஞ்சு மொழி. விடை: பிரெஞ்சு மொழி. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளைக் கண்டறிக. கணம், காணம். கூட்டம் பொன், பொன் கூட்டம், கூட்டம் காடு, காடு தோட்டம். விடை: கூட்டம் பொன். பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரைத் தேர்க. அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேன், இங்கு பேசாதே, எங்கு சென்றாய். விடை: அங்கு கேட்டேன். இரு பொருள் தருக. தாரணி. சூரியன் உலகம், கதிரவன் மதி, கடல் பூமி, பூமி உலகம். விடை: பூமி உலகம். ஒரு பொருட் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளைக் கண்டறிக. பக்கப் பகுதி, கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல்பகுதி. விடை: மேல்பகுதி. பொருந்தா சொல்லைக் கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். முரல், வகுளி, வாழை, வியாழம். விடை: வியாழம். ஒலிமரபைக் கண்டறிக. புல். நரலும், கருவும், சிமிழ்க்கும், சீரும். விடை: நரலும். பிறப்பினைத் தொடரைக் கண்டறிக. அன்பு பாடல் பாடினான், கவின்மொழி திருக்குறள் கற்றாள், அடிகள் மறை ஓதினார், அரசன் மாலை அணிவித்தான். விடை: அரசன் மாலை அணிவித்தான். தனிமரம் காடாதலில் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். ஆசையும் அழிவும், தீயவரைத் தண்டித்தல், பகையை நீக்குதல், நட்பை பெருக்குதல். விடை: நட்பை பெருக்குதல்.